26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒரு வேலை செய்தாச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையை சரி செய்ய முடியுமா? சரி, அப்படின்னு முக்கா கேட்போம். கணக்கு தாண்டினது பிறகு எப்படி நீங்கள் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதுதான் கோவம். எனக்கு 40 வயசு வரையும் தான் நம்மளுடைய பெரிய பெரிய வாழ்க்கை இருக்கும். 21 வயசில் நீங்கள் திட்டமிடுங்க. அட்லீஸ்ட் 30 வயசு திட்டமிட்டுறீங்கன்னா அதை செயல்படுத்த நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. அதை செயல்படுத்துறது 3 வருஷம் கழிச்சு தான் முடிவு எடுக்குவீங்க. என்னென்னா இங்கே ஜோதிடம் வந்து நாங்கள் சொன்னால் கூட நீங்கள் மாற்ற முடியாத இடத்துல இருக்கிறீங்க. 7 இலக்கணத்துக்கு 1லயோ 2லயோ 4லயோ 7லயோ 8லயோ செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரத்தம் என்ன பண்ணும், உடம்பு சூடாகும். நீ கோவப்பட்டால் என்ன பண்ணும், வேக்கும், விறுவிறுக்கும், தலை சுற்றும். அப்போ என்ன பண்ணும், கரெக்டாக என்ன பண்ணும், நம்மள அறியாமல் கையெல்லாம் நம்மளும் அப்படியே கை காலெல்லாம் முறுக்கும், அப்படியே பல்லெல்லாம் கட்டிப்போம். சூரியனோ சந்திரனோ இருக்குது. இப்போ உங்கள் 7 இலக்கணத்துக்கு 6லயோ 8லயோ இருக்குது. இப்போ சூரியன் சந்திரன் மறைஞ்சிச்சுன்னா திட்டமிட மாட்டீங்க அப்படின்னா, அது எப்படி திட்டமிடாத வாழ்க்கையை எப்படி செயல்படுத்த முடியும்? ஜோதிடமும் வாழ்க்கையும் ஒன்று தான். இது ரெண்டும் வேறு வேறு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிகழ்வு. ஜோதிடத்து மேல நாட்டமே எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு போய் அங்க தோல்வி அடைஞ்சு அடுத்து நான் என்ன செய்யலாம் அப்படின்ற வயதுல, அதாவது கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 30 வயதுக்கு மேலே தான் அந்த ஒரு டிசிஷனே எடுக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒரு வேலை செய்தாச்சு, 30 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையை சரி செய்ய முடியுமா? சரி, அப்படின்னு முக்கா கேட்போம். கணக்கு தாண்டினது பிறகு எப்படி நீங்கள் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதுதான் கோவம் எனக்கு. அந்த 21 வயசுல 30, 31லேருந்து 40 வயசு வரைக்கும் எப்படி அந்த வேலையை நீங்கள் முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. நீங்கள் இப்போ போய் நான் ஒரு வேலையை நீங்கள் இந்த வேலை வேணாம், உங்களுக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் இது வரைக்கும் பழகிட்டு அந்த வேலையும் விட முடியாது. நீங்கள் புதுசாக ஒரு வேலையும் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம், ஐயா இந்த இடத்துல இந்த 2 வருஷம் இந்த வேலையை எப்படியாச்சும் இதே மீடியா சம்மந்தப்பட்டது, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இல்லை கேமரா சம்மந்தப்பட்டது ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இங்கே என்னென்னா 30 வயசு முடிஞ்சாலே முக்கா கிணறு தாண்டிடுறோம். 40 வயசு வரையும் தான் நம்மளுடைய பெரிய பெரிய வாழ்க்கை இருக்கும். சில பேருக்கு 50 வயசு இருக்கும், சில பேருக்கு 60 வயசு இருக்கும். அது அடுத்த கட்டம். முதல் 40 வருஷங்கிறது தான் முதல் ஒரு 1/4 பங்கு. அடுத்த 80 வயசு வரைக்கும் அடுத்த முக்கால் பங்கு. அது 120 வயசு வரையும் முழு பங்கு. அதெல்லாம் நம்ம 80 வயசுக்கெல்லாம் திட்டமிட முடியாது. இன்றைக்கி நீங்கள் 40 வயசுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையில் முக்கால் பங்கு நம்ம வாழ்க்கையில் முடிவெடுத்து முடிச்சு போடுறோம். அதை விட்டு நான் இப்பயும் சொல்கிறேன், 21 வயசில் நீங்கள் திட்டமிடுங்க. அட்லீஸ்ட் 30 வயசு திட்டமிட்டுறீங்கன்னா அதை செயல்படுத்த நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. அதை செயல்படுத்துறது 3 வருஷம் கழிச்சு தான் முடிவு எடுக்குவீங்க. இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வேலையெல்லாம் இப்போ நீ போய் படிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிப்பீங்களா நீங்கள்? கண்டிப்பா அப்புறம் முடியாது. இப்படி தான் வாழ்க்கை. என்னென்னா இங்கே ஜோதிடம் வந்து நாங்கள் சொன்னால் கூட நீங்கள் மாற்ற முடியாத இடத்துல இருக்கிறீங்க. ஆமா. இது நான் ஒரு சேஃப்டியாக இருக்கிறேன், நான் ஒரு கரெக்ட் சந்தோஷமாக இருக்கிறேன், இது எனக்கு போதும், இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, இந்த ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்களா உங்களுக்குள்ள, இது உங்களை வந்து நகரவே விடாது. நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறது பெரிய பிரச்சனையா கூட இருக்கு. அதுதான் உங்கள் ஆசையே, அதுதான் நீங்கள் எடுத்துக்கிறதே. இது தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயம் பண்ணணும்னா நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே இந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ உதாரணம்னா கேமராமேனாக இருக்கலாம், ஆனால் வந்து நான் ஒரு எடிட்டராக இருக்கலாம், ஆனால் நான் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் படிச்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இல்லை இது ஒரு 2 வருஷம் வரைக்கும் இது ஓடும், 2 வருஷம் கழிச்சு நீங்கள் இடம் விட்டு நகரணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தான் கேட்குறேன். இதை கொஞ்சோண்டு மாற்றி பாருங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாருமே கரெக்ட் தான் செய்கிறோம். ஆனால் எல்லாமே எப்படி நீங்கள் கரெக்ட் எதை முடிவு எடுக்கிறீங்க? ஜோதிடம் வந்து நல்லா இருக்குது, அது வரைக்கும் உங்கள் வண்டி ஓகே. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு ரன் ஆகுது. இந்த கிரகம் நல்லா இல்லைன்னா அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் என்னுடைய கேள்வி. 30 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், ஏன் 20 வயசாக இருந்தாலும் அப்போ என்ன முடிவு பண்ணுவேன்னு நமக்கு கேட்ட ஒரு கேள்விக்குறி தான். அது இது வரைக்கும் தெரியுமா என்ன யாராச்சும்? பதிலே இல்லை. அதுதான் முதல் விஷயம். உங்களை பற்றி நீங்கள் ஜோதிடம் பாருங்க, படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் கூட அதுதான். அடுத்துமே எனக்கு என்னோட கேள்வி அதுதான் சார் இருக்கு. ஏன்னா நம்ம 30 வயசுக்கு அப்புறம் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா, அதனால பயன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப பயன் இல்லைங்கிறதில்ல, நீங்கள் மாற்ற மாட்டீங்கிறது தான் விஷயம். நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்க மாட்டீங்கிறது தான் கேள்வி. நம்மளுடைய வாழ்க்கையும் அதுக்கேற்ற மாதிரி போகாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 20 வயதில் நான் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ஜாதகம் பற்றி நான் இன்னொருத்தவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குற அளவுக்கு வளரலைனா கூட என்னுடைய ஜாதகத்தை பார்த்து நான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றிட முடியுமா சார்? சரி, இப்போ டி நகரில் இருக்கிறோம். இப்போ டி நகர்லேருந்து ஒரு உதாரணமாக ஏதோ ஒரு ஊர், இப்போ பெருங்குளத்தூர் போகிறோம்னா உங்களுக்கு போக முடியுமானா போக முடியும். உங்களுக்கு ரோட்டு தெரியும், போக முடியும். எனக்கு போக முடியாது, எனக்கு தெரியாது. முழுமையாக உங்கள் கையில் இருக்குது ரோடு. 4 ரோடு இருக்குது. 4 ரோட்டில் எப்படி வேணாலும் போக முடியாதா? முடியும். அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் இதே அப்படி தான். எனக்கு அது தெரியும், அதை விட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு என்கிட்ட பணம் வந்து இருந்தால் திருட்டு போவோம் அப்படின்னா நான் ஏன் பணம் வச்சுக்கணும்?
சார் நீங்க பணத்த திருட போணும்னா, நீங்க ஒண்ணு பிக்ஸட் டெபாசிட்லயும் போடலாம், தங்கத்திலயும் போடலாம், ஷேர் மார்க்கெட்லயும் போடலாம், ஒரு இடமும் வாங்கலாம், ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணி வைக்கலாம். இப்படி தான் நான் கேட்கிறேன். ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது இது பணம் இருக்கிற வரையும் இருக்கட்டும், பேசாம வச்சுக்கோன்னா, பணம் திருடு போனதும் பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், அ ஒரு பாதிக்கு பாதினாலும் நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அதுதான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு ஒரு இடத்துல தெரியலையே யாருக்கும். உங்கள பத்தி யாருக்கும் தெரியலையே. என்னைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். அவங்கவங்க ஜாதகம் அவங்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சுய ஜாதகத்த அறிவு ஓரளவுக்குனாலும் ம். ஒண்ணும் இல்ல. இப்ப சூரியனோ, சந்திரனோ இருக்கு. இப்போ உங்க ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறில 6லயோ 8லயோ இருக்கு. இப்ப சூரியன், சந்திரன் மறைஞ்சுச்சுன்னா திட்டமிட மாட்டீங்க அப்படின்னா, அது எப்படி திட்டமிடாத வாழ்க்கைய எப்படி செயல்படுத்த முடியும்? திட்டமிட திட்டம் வேணும். திட்டம் வேணும் முதல்ல. அத திட்டமிட்டா செயல்படுத்தணும்ல, அது சந்திரன். அவ்வளோதான் விஷயம். சூரியன், சந்திரன் மறைஞ்சுனா வலது மூலையும், இடது மூலையும் வேலை செய்யாது. என்ன பண்ணும்? 2 மூளை வேலை செய்யல. நான் திட்டமிடல, செயல்படுத்தல. அப்புறம் எப்படி ஒரு வெற்றி ஜெயிக்கும்? ம். நான் ஒரு கட்சியில நிக்கிறேன். எம்எல்ஏ ஜெயிக்கணும். அப்ப என் ஓட்டு எத்தன ஓட்டு இருக்கு? எனக்கு எத்தன ஓட்டு இருக்கு? என் சொந்த சொந்த ஓட்டு எத்தன இருக்கு? கட்சி ஓட்டு எப்படி இருக்கு? ஜாதி ஓட்டு எப்படி இருக்கு? என் கூட்டணி கட்சி ஓட்டு எத்தன இருக்கு? அப்ப 2,00,000 ஓட்டுல எனக்கு 1,00,000 ஓட்டு வாங்கணும். அப்ப 3 பேர் நிக்கிறோம். அப்ப 60,000லேருந்து 70,000 ஓட்டு வாங்கணும். 70,000 ஓட்டுல என் சொந்தக்காரன் ஓட்டு 10,000 ஓட்டு இருக்கும். ஜாதி ஓட்டு 20,000 ஓட்டு இருக்கும். கட்சி ஓட்டு 60,000 ஓட்டு இருக்கும். 90,000 ஓட்டு. இது இல்லாம அத அப்படி வாங்குறது, இப்படி வாங்குறது, எக்ஸ்ட்ரா வாங்குறது, அதுல ஒரு 30,000 ஓட்டு. எந்த ஓட்டுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சு தானே வச்சுக்கணும். திட்டமிடல். திட்டமிடணும்ல. இதை செயல்படுத்தணும்னா, எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும். இந்த இந்த ஒரு உதாரணம் 4 தலைவர் இருக்காங்க. 4 தலைவருக்கும் ஒரு 500 ஓட்டு இருக்கும், 1000 ஓட்டு இருக்கும், 2000 ஓட்டு இருக்கும். இத வந்து தெளிவா பேசணும்ல. ஏன்னா, ஒரு ஒரு எம்எல்ஏ எலக்ஷன்னு வந்தா, ஏன்னா நான் எப்படி திட்டமிடுறேனோ, அதே மாரி நீங்க ம். திட்டமிடுவீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, இந்த திட்டமிடுவது எப்படி இல்ல. நம்ம எத முன்னாடி செயல்படுத்துறோங்கிறது முக்கியம். இப்ப கரெக்ட். நீங்க போய் எனக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட பேசிட்டாங்க. உங்கள்ட்ட ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வருஷம் வந்து தமிழ் செல்விக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடக்கும்? நான் போய் கேட்டேன், "இல்ல சார், அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். நாங்க இந்த தடவ வந்து எங்க இதுல வந்து நான் அவங்கள ஓட்டு போட போறோம்." இவ்வளவுதானே. இது இந்த கிரகங்கள் யாரு முன்னாடி எந்த செயலை செய்யறாங்க, ம். அதை எப்படி திட்டமிடுறாங்க, எப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீங்க வந்து நம்ம தான் சொல்லல, நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் திட்டமிடுவதெல்லாம் அது வந்து நம்மளா நினைச்சு நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க, நீங்க திட்டமிடுறீங்க, நீங்க திட்டமிடல. அது மூளை வந்து அந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா நல்லா திட்டமிடுது, செயல்படுத்துது. காலைல 9 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும், திட்டமிட்டாச்சு. ஆனா காலைல 9 மணிக்கு போக சொன்னா 6, 7 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனா 7 மணிக்கு எந்திரிக்கல, செயல்படுத்தலைன்னா அது அந்த பஸ்ஸு போயிடுமா? பஸ்ஸு போயிடும். இப்படிதான் வாழ்க்கையில. ம். திட்டமிடுதலையும் தெரியல, செயல்படுத்துறதும் தெரியல. இதுதான் நாங்க ஜோதிடத்துல சொல்றோம். அட்லீஸ்ட் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு சில விஷயங்களனாலும் நீங்க உங்க வாழ்க்கையில நான் ஒரு கேள்வி கேட்டேன் எல்லார்ட்டயுமே. கோவம் வருமான்னு கேட்டேன். ம். இந்த கிளாஸ்ல 2 நாள் கிளாஸ் இதுவே இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னா, கோவம் வருமான்னு கேட்பேன். கோவம் வருமா வராதா எல்லாருக்கும்? வரும். எல்லாருக்கும் கோவம் வரும். கோவம் வர்றதால என்ன நல்லது, என்ன கெட்டது அப்படின்னு கேட்பேன். நாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. கெட்டதுன்னு சொன்னா, "சார் உடம்பு வந்து டயர்ட் ஆகும் சார், வேர்க்கும் சார், கண்ணுக்கு அதெல்லாம் சிவக்கும் சார்." இப்படி நெறைய இருக்கும். சரி, இது இது வந்து செவ்வாய் பலமானாலே, ஒரு ம். ஜாதகத்தில செவ்வாய் பலமானாலே கோவம் வருமானா கோவம் வரும். இந்த கோவம் வந்ததால ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கான்னு கேட்டா, எனக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க? "ஒண்ணுமே இல்ல. கோவப்பட முடியும். அவ்வளோதானே முடியும்." இப்ப நீங்க என் மேல கோவப்பட்டா வேற என்ன நடக்கும்? மூர்த்திய மாத்த முடியுமா எதுவும்? முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிற நண்பர்கள யாராவது மாத்த முடியுமா? எதுவுமே மாத்த முடியாது. இதில நம்மளுக்கு நம்மளே எனக்கு நானே தண்டனை குடுத்துக்கிறேன். அவ்வளோதானே விஷயம். இத புரிய வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் வகுப்பு இருக்கு. ஆனா, இந்த செவ்வாய் பலமா 6லயோ, 8லயோ லக்கணத்திலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவீங்க. ஏன் கோவப்படுறீங்கன்னு தெரியாது. இத தானே படிக்க சொல்றேன். இத தானே புரிஞ்சுக்க சொல்றேன். கோவப்படுறதால இத மாத்த முடியுமா யாராச்சும்? முடியாது. இல்ல கோவப்படுறதால வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிச்சிட முடியுமா? முடியாது. இல்ல கோவப்பட்டு நம்ம யாரையும் வந்து மாத்தியிருக்கோம்ல இதுவரைக்கும்? அவர் மேல கோவப்பட்டுட்டு, ம். நான் போய் செவுத்துல முட்டிக்கிறேன். அப்படின்னா ஏதாச்சும் அவருக்கு எதுவும் நட்டமா? இல்ல. நமக்கு எனக்கு தான் தானே எனக்கு நஷ்டம். தான் நட்டம். உங்களுக்கு நட்டம், எனக்கு நட்டம். யாரு கோவப்படுறாங்களோ அவங்கள தான் நட்டம். இது புரிஞ்சு போச்சுன்னா, கண்டிப்பா சார். ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஈகோ இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 1 மணி நேரம் உட்காந்து பேச சொல்லுங்க. என்ன சண்டை? ஒரு பெரிய செவுரு இருக்கு. செவுத்து மேல கோவப்பட்டு நான் போய் கைய வச்சு, என்ன என் மேல ஓங்கி நான் அது என் கைய இடிச்சு புட்டேன். வேகமா போகும்போது நான் தெரியாம நானே இடிச்சுக்கிட்டேன். என்ன செவுரு இடிச்சு விட்டுன்னு செவுத்த போய் நான் குத்துனேன்னா என் கை வலிக்குமா வலிக்காதா? கண்டிப்பா. என் கை தான் வலிக்கும். கோவப்பட்டு என் உடம்பு தான் கெடும். உடம்பு உடம்பு ரத்தம் முறியும்போது என்ன நடக்கும்? ஒண்ணும் இல்ல. முதல் விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த செவ்வாய் பலமான ஆளே 1, 2, 4, 7 இலக்கணத்துக்கு 1லயோ 2லயோ 4லயோ 7லயோ 8லயோ செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரத்தம் என்ன பண்ணும், உடம்பு சூடாகும். நீ கோவம் ம். விட்டா என்ன பண்ணும், வேர்க்கும், விறுவிறுக்கும், தலை சுத்தும். அப்போ என்ன பண்ணும், கரெக்டாக என்ன பண்ணும், நம்மள அறியாமல் கையெல்லாம் நொம்பல அப்படியே கை காலெல்லாம் முறுக்கும், அப்படியே பல்லெல்லாம் கடிப்போம். இந்த உடம்புல இருக்கிற ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா முறியும். எப்படி ம். பால்ல தயிர ஊத்துனா, பால்ல ஒரு மோர ஊத்துனா எப்படி முறியுதோ, அதேமாரி அந்த ரத்தம் என்ன பண்ணும், நம்மள அறியாம வந்து அந்த செல் எல்லாம் பாதிக்கப்படும். செல்லு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த கொழுப்பு கட்டி கட்டியா வருது பாருங்க, ரத்தத்தில கட்டி வருது பாருங்க, இதனால தான் வருது. ம். இதுக்கு பெரிய நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். ஒருத்தர் சொன்னார், "சார் பொய்யான கோவப்படணும் சார்." பொய்யான கோவமே வேண்டாம். ஏன் கோவப்படணும்? எதுக்கு கோவப்படணும்? ஆனா நீங்க கோவமே வேண்டாம். வேண்டாம் அவ்வளவுதான். நீங்க கோவம்னு ஒரு விஷயத்த குறைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கோவமே வேண்டாம். என்ன கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன கோவப்பட்டு என்ன சாதிச்சிட முடியுமா அதுவும்? இத தான் நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம். சரி நீங்க ஒரு படிப்புன்னு சொல்றோம். எது படிக்கணும்? என்ன படிக்கணும்? எப்ப படிக்கணும்? ம். படிப்புக்கும் அ அனுபவத்துக்கும் என்ன சம்பந்தம்? படிக்கிற இடத்துல நம்ம எதெல்லாம் படிச்சுக்கணும், எதெல்லாம் அனுபவமா வைக்கணும். ஏன்னா படிப்பும் அனுபவம் ஒரே நேரத்தில இருக்கும். படிப்பு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ட அனுபவம் இருக்கும். என்ட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட படிப்பு இருக்கும். இப்படி 2மே ஒண்ணு சேருமானா சேராது. ஆனா ஜோதிடத்தில 2ம் ஒண்ணு சேரணும். ஏன்னா நவகிரகங்கள பத்தி நீங்க படிக்கணும் பாருங்க. ஆமா. புதனையும் படிக்கணும், குருவையும் படிக்கணும், சுக்கிரனையும் படிக்கணும், இங்க சனியையும் படிக்கணும். சுக்கிரன் என்ன பண்ணும்? அழகா இருக்கும். இங்க சனி என்ன பண்ணும்? அழகே இருக்காது. இது சுக்கிரன் என்ன மேக்கப் பண்ணிக்கும். இங்க சனி என்ன மேக்கப்பு எண்ணெயே தடவாது. அப்ப ஒருத்தர ஒரு ஒரு மனிதன ஒரு 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 மனிதன வந்து எப்படி அனலைஸ் பண்றோம்? இவன் எப்படி இருக்காரு? இவருடைய குணநலங்கள் என்ன? இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க ஆள் எடுக்கணும். ம். இது சரியா தவறுன்னு நான் சொல்லல. எத பார்த்து அந்த ஆளுக்கு ஒரு வேலை குடுப்பீங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. எப்படி அவர் வேலை பார்ப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு, எத்தன வருஷம் வேலை பார்த்துருக்காரு, இத்தன வருஷம் வேலை பார்த்து, இத்தன வருஷத்துல இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. மொத்தம் 3 கம்பெனில 7 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. இப்படின்னு ஒரு ஒரு டேட்டா இருக்கும். அவ்வளோதானே. ம். அந்த டேட்டா தான் நாங்க சொல்றோம். அவர் என்ன பண்றாரு, இப்போ ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு 4 வருஷம் வேலை பார்த்தது இல்ல. இவர் சூரியன் நல்லா இருக்கு. இவர் ஒரு விஷயத்த திட்டமிடுவாரு. இவர் சந்திரன் நல்லா இருக்கு. இவர் கண்டிப்பா இவர் வந்து செயல்படுத்துவாரு. நம்மளோட பயோடேட்டா மாதிரி. அவர் பயோடேட்டா மாரி. ஒருத்தரோட பயோடேட்டா. இவர் புதன் நல்லா இருக்கு. இவர் கணக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நல்லாயிருக்கும். குரு சம்மந்தப்பட்ட அனுபவம் சம்மந்தப்பட்டது. அவர்ட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டு செய்யலாம். ம். குரு நல்லா இருந்துச்சுன்னா அவர்ட்ட கேட்டு செய்யலாம். இதே சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா, பரவாயில்லையே ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு, அவர்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த விஷயத்த செஞ்சு குடுத்துருப்பா அப்படின்னா, நாளைக்கு காலைல 9 மணிக்கு இவர போய் சந்திக்கணும். நம்ம 2 பேரும் போவோம். கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு. 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு. நான் என்னென்ன விஷயம் 1997, 1998, 1999 3 வருஷத்துல நம்ம வந்து இந்த மாரி ஒரு டேட்டா வச்சிருந்திருக்காங்க. இத கூடுதலா ஆட் பண்ணோம்னா, இந்த கம்பெனி இந்த விஷயத்துக்கு வரும். இப்படி நம்ம எல்லாத்துக்குமே இப்போ டேட்டா வச்சிருப்பாரு அந்த புதனா இருந்தா. அதே குருவா இருந்தா, ராகுவா இருந்துச்சுன்னா மிகைப்படுத்த வாழ்க்கையில எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு ஒருத்தர. ஏ டூ இசட். இப்படி கிரகங்கள் நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாவே அதுதான் இந்த ஜோதிடமும் வாழ்க்கையும் ஒண்ணு தான். இது 2ம் வேற வேற நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிகழ்வு. ஓகே சார். சார் ஒரே ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? "நலிந்தோருக்கு நாளும் கோலும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, 100ல ஒரு 10% பேர் வந்து ஜோதிடம் படிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்கன்னு அப்படின்னா, அவங்க டெய்லி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. டெய்லி இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த நேரத்தில நான் கிளம்புனா சரியா இருக்குமா? இந்த நேரத்தில நான் போய் கையெழுத்து போட்டா சரியா இருக்குமா? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம பார்க்கறதும் தவறு தானே சார். ஏன்னா, எல்லாமே இறைவனால படைக்கப்பட்ட ஒண்ணு. நம்ம வந்து நம்ம கோடு போட்டு நம்ம ஒரு ரூட் கிளியர் பண்ணி அந்த ரூட்ல முடியுமா சார்? ஜோதிடம் நம்ம கத்துக்கிட்டா? இந்த இந்த ஒரு கேள்விக்கு நான் 2, 3 மணி நேரம் பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் ஏஎல்பி அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம் படிச்சவங்க கண்டிப்பா இது மாரி பார்க்க மாட்டாங்க முதல் விஷயம். ம். ஏன் அப்படின்னா, நீங்க ஜாதகத்த ஃபர்ஸ்ட்டு வைங்க. இந்த ஜாதகம் படிச்சுட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கொஞ்ச நாள் உங்க ஜாதகத்த பார்க்காதீங்க. பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுற இடத்துல மட்டும் தான் நீங்க இருக்கணும். நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது எல்லா ஜோதிடர்களும், எல்லா ஜோதிட முறைகள்லயும் இது மிகப்பெரிய தவறுன்னா தவறு தான். ஏன்னா டெய்லி நல்ல நேரம் பார்ப்பாங்க, கெட்ட நேரம் பார்ப்பாங்க. இப்படி போகக்கூடாது. இந்த சூலம் பார்ப்பாங்க. வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், மேற்கு பக்கம் எந்த பக்கம் தான் போறது? விவேக சொல்லுவாங்க ஒரு படத்துல. ரொம்ப கஷ்டம் தான். எல்லாத்தையும் பார்த்தா வாழ்க்கையில் நகரவே முடியாது. என்னன்னா ஒரு முடிவு எடுக்கும்போது, ஒரு பெரிய ஒரு வீடு வாங்க போறோம், இல்ல இடம் வாங்க போறோம், ஒரு சொத்து வாங்க போறோம், இல்ல ஒரு மனை வாங்க போறோம். இப்படி ஏதாச்சும் வாங்கும்போது நீங்க ஒரு ஜாதகத்த எடுத்து பெரட்டுங்க. இது வந்து ஜோதிடம் படிச்சுட்டா இது ஏஎல்பி படிச்சுட்டா இந்த மாரி மனநிலைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. மத்த முறை படிச்சவங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனா ஏஎல்பில படிச்சவங்க இந்த மாரி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா எத வந்து முன்னாடி அவங்க ஒரு திட்டமிட்டு வச்சிருப்பாங்க. இப்போ 9 மணிக்கு போகணும் அப்படின்னா, இது டைம் நல்லா இல்லன்னு 6 மணிக்கு 7 மணிக்கு புறப்பட்டு நான் போயிடுறேன். இப்படி நெறைய ஒரு இது இருக்கும். ஆனா அந்த மாரி பார்க்கக்கூடாது தான். அது ம். ஜோதிடர்களா இருந்தாலும் சரி,
பொதுமக்களா இருந்தாலும் சரி. அது ஜோதிடர்கள் மட்டுமே கிடையாது. பொதுமக்களுமே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலண்டர் பேப்பர பெரட்டி பார்ப்பாங்க. நீங்க வந்து பஞ்சாங்கத்த பெரட்டி பார்ப்பாங்க. ஏன் ஃபோன்ல பார்ப்பாங்க. ம். இப்ப நல்ல நேரம் என்னப்பா 4 டூ 6 வேண்டாம்ப்பா, இப்போ போண்டாப்பா அப்படிம்பாங்க. எல்லாம் ஒரு இப்போ முதல் முறையா பார்க்க ஒரு பொண்ணோட, மாப்பிள்ளையோட பார்க்குற அன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரைட் பார்த்தா ரைட்டு. யாரோ ஒருத்தர் சந்திக்க போறீங்க சாதாரணமா. அதுக்கெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா, டைம் வந்து இன்னமும் வந்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அத ஆனா கவனமா பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவ்வளோதான்.